இது வரைக்கும் நம்ம பசுமை பூமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்பார்ந்த பசுமை பூமி வாடிக்கையாளர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இப்போ நம்ம பசுமை பூமியில் இன்னைக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் பொதுவாக தெரியும். ராமநாதபுரம் வறட்சி மாவட்டம், மழையினுடைய அளவு கம்மி, வெயிலுடைய அளவு அதிகம். அந்த மாவட்டத்தில் நம்ம பசுமை பூமியினுடைய தென்னங்கன்று எப்படி வளருன்னு சொல்கிற வீடியோ பார்க்குறோம். இப்போ நீங்கள் இங்கே பார்க்குற கன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கள், இது நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் எஸ்பி பட்டணம்னு சொல்கிறது. அது கடற்கரையை ஒட்டி ஏரியா. இதில் இந்த இடத்தினுடைய ஓனர் மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஐபி, அவங்களுடைய ஃபார்ம்லேருந்து நம்ம பேசுகிறோம். இப்போ இந்த தோட்டத்தில் இங்கே பாருங்கள், இது ஏறக்குறைய 15 நமக்கு சிரஞ்சீவி 2 பண்ணியிருக்காங்க. இந்த சிரஞ்சீவி 2 புக்கிங் பண்ணி நாங்களே இதை லேண்டை டெவலப் பண்ணி பசுமை பூமியை, அதாவது ரோடு வசதியை டெவலப் பண்ணி பென்சிங் போட்டு ரோடு வசதி, சோலார் வசதி, அப்புறம் மற்ற ஜேசிபியை வச்சு லேண்டை டெவலப் பண்ணி மட்டப்படுத்தி சொட்டு நீர் பாசனம். இங்கே பாருங்கள், சொட்டு நீர் பாசனத்தில் அந்த டேப் சிஸ்டம், அதாவது இது 15 HP மோட்டாரு, டெலிவரி 3 இன்ச்சு. அதை நாங்கள் ஒரு 16 mm டெலிவரி போட்டு ஒவ்வொரு தென்னை மரத்துக்கும் அந்த நான் முதலே சொன்னோம். சொட்டு நீர் பாசனத்தில் அந்த லேட்ரல், இதுக்கு பேர் தான் லேட்ரு, மெயின் பைப்பில் இருந்து சப்ளைன் வரும். சப்ளைன் இருந்து இது லேட்ரல் வழியாக 16 mm டெலிவரி. இதில் நாப் இருக்கும். இந்த நாப்பை நமக்கு தேவையான அளவு நம்மளே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இது அடைக்காது, ஏன்னா கடற்கரை ஏரியா. மண்ணில் உப்புத்தன்மை அதிகமாக, தண்ணியில் உப்புத்தன்மை அதிகமாக இருக்கும்போது அந்த சால்ட்டு படிஞ்சு நம்ம பின்னாடி ஹைட்ரோக்ளோரிக் ட்ரீட்மெண்ட் நம்ம நிறைய பண்ண வேண்டியது வரும். பட் இந்த டேப் சிஸ்டத்தில் இதை மாதிரிப்பட்ட ப்ராப்ளம் நமக்கு வராது. அதே மாதிரி அந்த கேட்டு வால்வு நீங்கள் வைக்கும்போது அதில் நிறைய விஷயங்கள் தப்பு பண்ணுறீங்க விவசாய மக்களை. ஒரு கேட்டு வால்வு ஒரு 30-40 மரத்துக்கு உங்களுக்கு ப்ரெஷருக்கு ஏற்றவாறு வைங்க. நல்ல ப்ரெஷர் இருந்தால் கேட்டு வால்வை ஒரே டைமில் நீங்கள் 3-4 திறந்து வைக்கலாம். ப்ரெஷர் குறையும் போது 1-2 வைக்கலாம், ஊடு பயிர் போடலாம். இதை மாதிரி இருக்குது. பட் நம்ம இந்த இடத்த நாங்களே டெவலப்மெண்ட் பண்ணி ரோடு வசதி போட்டு குழி எடுத்து ஜேசிபியை வச்சு 3க்கு 3 குழி எடுத்து அந்த குழிக்குள்ள இது பார்த்தீங்கன்னா சாய், நான் சொன்ன மாதிரி இங்கே பாருங்கள் களிமண், இது களி, இந்த பாருங்க களி. இதை தென்னங்கண்ணே வளராதுன்னு சொன்னாங்க. பட் அந்த இடத்துல தென்னங்கன்று வளர முடியும்னு சொல்லி சாதிக்கிறதுக்காக நாங்கள் இங்கே ஒரு ஆராய்ச்சி பண்ணி 3 அடி நீள ஆணாகலாம் எடுத்து அதில் 1 அடி மேன்மண்ணை போட்டு அப்புறம் இலை தலை வேஸ்ட்டு மூடாக்கு சாம்பல் நிறைய கொடுத்து குழியை கம்ப்ளீட்டாக ஃபில்லப் பண்ணி தண்ணியை பாய்ச்சி 15 நாள் குழியை ஆற போட்டு அதுக்கப்புறம் மட்டப்படுத்தி இப்போ இங்கே பாருங்கள் தென்னங்கன்று நட்டுட்டோம். இந்த பாருங்கள் தென்னங்கன்று எப்படி நட்டுருக்குன்னு பாருங்கள். தூர் பகுதி மேடாக இருக்கணும். 1 அடி 2 அடி தள்ளி பள்ளம் போட்டிருக்கோம், வரப்பு கட்டியிருக்கோம். இந்த பள்ளத்துக்குள்ளே தான் நீங்கள் தண்ணி பாய்க்கணும். அடுத்து இந்த பாருங்கள் வியூவர்ஸ், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். தென்னங்கன்று நீங்கள் வாங்குறது முக்கியம் இல்லை, அதை பராமரிக்க ரொம்ப முக்கியம். இந்த நடும்போது தேங்காயினுடைய மேல் பகுதி லைட்டாக தெரியணும். இங்கே பாருங்கள் தெரியுது பாருங்கள், இது மேடாக இருக்கணும். அப்படி இங்கே பாருங்கள் பள்ளம் வருது. தண்ணி இங்கே தான் நீங்கள் பாய்க்கணும். இப்போ நாங்கள் தண்ணி பாய்க்க போகிறோம், இப்போ தான் நட்டுக்கிட்டு இருக்கோம். 15 ஏக்கரில் ஏறக்குறைய இதில் ஒரு 1000 சில்லற கன்று வருது. சிரஞ்சீவி 2 வகையை சார்ந்தது. இது தாய் என்னன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். நான் முதலே சொன்ன மாதிரி சிரஞ்சீவி 2ன்னு சொன்னால் அம்பாடி பச்சையில் ஹெக்டோர் டால் கிராஸ் பண்ணது. இப்போ இந்த கண்ணினுடைய வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 6 மாத கன்றுனுடைய வளர்ச்சி. இங்கே பாருங்க தோகை பிரிஞ்சிருச்சு. இது கண்டிப்பாக சொல்கிறேன், இன்னும் ஒரு 19வது மாதம் பாலை வரும். அதை பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சிரஞ்சீவி 2னுடைய தன்மை எதுக்குன்னு சொன்னால், இது இளநீருக்கும் தேங்காய்க்கும் பயன்படும். வருஷத்துக்கு 300 காய்களுக்கு மேலே காய்க்கும். ஒரு கொப்பரா வெயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மரத்துக்கு கண்டிப்பாக 200 கிராம் குறையாது. 100 காய்க்கு கண்டிப்பாக 18 to 20 கிலோ கொப்பரா வரும். அதே மாதிரி எண்ணெய் சத்து அதிகமாக இருக்கும். இளநீருக்கு வேணும்னா இளநீருக்கு கொடுக்கலாம், தேங்காய்க்குன்னு சொன்னால் தேங்காய் கொடுக்கலாம். இது மிக மிக அற்புதமான ஒரு ஒட்டுரகம். இது நம்ம பசுமை பூமியால் சிரஞ்சீவி 2ன்னு சொல்லிட்டு பெயரிட்டு விவசாய பெருமக்களுக்கு இங்கே ஏறக்குறைய நாங்களே எல்லாம் நான் முதலே சொன்ன மாதிரி A to Z, ரோடு வசதி, பென்சிங், சோலாரு, லேண்டு டெவலப்மெண்ட்டு, குழி எடுத்தது, சொட்டு நீர் பாசனம் போட்டது, குழி எடுத்து அப்புறம் குழியை ஃபில் பண்ணி 15 நாள் ஆற போட்டு இப்போ தென்னங்கன்று சப்ளை பண்ணி அடுத்து இதை பராமரிக்கிறது எல்லாமே பசுமை பூமி செய்யுது. இதை பார்க்க எதுன்னு சொன்னால் ராமநாதபுரம் மாவட்டத்தில்
என்ன போட சொல்லியிருக்கேன்னு சொன்னா, தண்ணியில கொஞ்சம் உப்பு தன்மை இருக்கு, அதனால இந்த குழிக்குள்ள தட்டைப்பயிறு போட சொல்லியிருக்கேன். தட்டைப்பயிறு போட்டா இந்த செடிக்கு தேவையான தலைச்சத்தான நெகுமிடேசி கிராப்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல கவுப்பி, அது வேர் முடிச்சு தாவரம், அதுக்கு தேவையான உரத்தை தயாரித்து இந்த தென்னங்கண்ணுக்கு கொடுக்கும்போது that is the production of the fertilizer சொல்றது, that is the produce the யூரியா, that is உங்களுக்கு தெரியும் தலைச்சத்து, அதை வந்து அது நெகுமிடேசி கவுப்பி தயார் பண்ணி இந்த செடி வந்து ஆரோக்கியமாக வளரும். ரெண்டாவது இந்த கவுப்பி பலரும் போது இங்கே மல்ச்சிங், லிவிங் மல்ச்சிங் ஆகும், மூடாக்க ஆகிரும், சூரிய வந்து தூர பார்க்காது. இலதலைகளுக்கு வந்து கொடுக்கும்போது மல்ச்சிங், அதாவது அந்த இலதலைகள் டீக்கேயாகி மூடாக்காகி மண்புழுக்கள் நுண்ணுயிர்கள் இதில் வளரும் போது இந்த தென்னங்கன்று மிக மிக ஆரோக்கியமாக வளர்ந்து கண்டிப்பாக 19 மாதத்தில் இது காய்ப்பு வரும். எதை வச்சு சொன்னேன்னு சொன்னால், இப்போ நம்ம என்ன டாபிக்னு ஏன் இதை வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக சொன்னேன்னு சொன்னால், நிறைய விவசாய பெருமக்கள் என்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால், இந்த குட்டை நெட்டுன்னு சொல்கிறீங்களா சார், இந்த சிரஞ்சீவி 19 மாதத்தில் பாலவர்னு சொல்கிறீங்க, அதாவது 26 to 36 நெட்டைக்குள்ள பாலம் வரும். பொதுவாக நல்லா புரிஞ்சுருங்க, குட்டை நெட்டை வகையை சார்ந்தது ஏறக்குறைய 26வது மட்டையிலிருந்து 36வது மட்டைக்குள்ள கண்டிப்பாக அனைத்து மரமும் பாலம் வரும். அப்போ 19 மாதம் சொன்னால் ஏறக்குறைய 2 வருஷம், 36 சொன்னால் ஏறக்குறைய 3 வருஷம். அப்போ ஒரு வருஷம் ஏறக்குறைய 10 மாதம் வந்து இந்த இடைவெளி வருது. இந்த இடைவெளி எதுக்காக சார் வருதுன்னு சொல்லிட்டு நிறைய வியூவர்ஸ் என்ன கேட்குறீங்க. இப்போ இதை பாருங்க, இதுவும் குட்டை நெட்டை தான், இதுவும் குட்டை நெட்டை தான், இதுவும் குட்டை நெட்டை தான். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. இங்கே பாருங்க, இப்போ 3மே குட்டை நெட்டை தான். இங்கே பாருங்க, இந்த குட்டை நெட்டைய 3 குட்டை நெட்டை, குட்டை நெட்டை எல்லாமே சிரஞ்சிட்டு, இது எல்லாமே 6 மாத கண்டு. பட் இது வந்து தோகை வந்து சீக்கிரம் பிரிஞ்சிச்சு பாருங்க. எப்போ சீக்கிரம் தோகை வந்து பிரியுதோ அது சீக்கிரமாக காய்ப்பு வரும், அது உங்களுக்கு நன்றாக தெரியும். அடுத்து இந்த காயை பார்த்தீங்கன்னு வைங்களாம், இது வந்து அம்பாடி பச்சைன்னு சொன்னேன். இதை வந்து நீங்கள் தென்னங்கன்று வாங்குற விவசாயிகள் வந்து பொதுவாக வந்து அந்த தென்னங்கண்டை வாங்குறதுக்கு முன்னாடி அங்கே பாருங்க, இதுதான் இதனுடைய ஒரிஜினல் பீரியடு. இந்த காய் வந்து இதை மாதிரி இருக்கும். இலையை பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்க 1 2 3, இங்கே பாருங்க 3வது இலை இதை மாதிரி ஆயிரும், 3 4 5 6, இங்கே பாருங்க 7வது இலை இதை மாதிரி பிரிஞ்சிடும், 6வது to 7வது இலை பிரிஞ்சிடும் பாருங்க. இதுதான் அந்த உட்கிரகத்தினுடைய கண்டுபிடிப்பு. இதுதான் நம்மளுடைய பசுமை பூமியால் வழங்குகின்ற இது வந்து இப்போ குட்டை, இது காய் வந்து இப்போ குட்டை ரகத்தில் ஒட்டு கட்டுறதுனால, அதாவது அம்பாடி பச்சை தான் இந்த காய் வந்து பார்க்கறதுக்கு உங்களுக்கு வந்து ஸ்மால் சைஸாக தான் தெரியும். பட் அது காய்ப்புக்கு வரும்போது தந்தையினுடைய கேரக்டர் இனிதான் வரும். டிப்தூர் டாலை வந்து, அதாவது நம்ம ஜெர்சி பசுமாடுக்குள்ள, நாட்டு பசுமாடுக்குள்ள ஜெர்சி காளையினுடைய பிந்துவை செலுத்துற மாதிரி இதில் செலுத்தி வச்சிருக்காங்க. இதுவே வந்து இந்த அம்பாடி பச்சையே காய் பெருசாக தான் இருக்கும். பட் இது வந்து கொஞ்சம் நான் எடுத்த காம்பது வந்து பார்த்து, ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ஒரு காய் எடுத்துன்னு வைங்கலாம், காய் பெருசாக தான் இருக்கும். பட் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துறதுக்காக இதை நான் வந்து இதை வந்து இது பண்ண பாருங்க, இது வந்து நம்ம அம்பாடி பச்சையினுடைய கேரக்டரு. இப்போ இது வந்து ஏன் வந்து இப்போ நம்ம இதில் என்ன வீடியோ முக்கியமாக பார்க்க போகிறோம்னு சொன்னால், இந்த ஏன் வந்து இந்த 19 மாதத்தில் இது காய்ப்பு வருது, இது வந்து ஏன் வந்து 36வது மட்டையில் பாலை வருது, அதாவது 19 to 36 மட்டை, ஏறக்குறைய ஒரு 36 19 ஒரு 7 மாத வித்தியாசம் ஏன் வருதுன்னு சொன்னால், இந்த ஆணையும் பெண்ணையும் ஒட்டு சேர்க்கும் போது விவஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது குட்டையில் நெட்டையினுடைய மகரந்தத்தை பாலினேஷன், தட் இஸ் கிராஸ் பாலினேஷன் ஹைபிரிட்னு சொல்லுவாங்க, பண்ணும்போது இது சில பிறக்கிற குழந்தை, அதாவது அந்த குட்டையில் நெட்டையினுடைய மகரந்த தூளை சேர்த்து பிறக்கிற குழந்தை வந்து சிலதுல ஆணினுடைய ரத்தம் அதிகமாக இருக்கும், சிலது பெண்ணினுடைய ரத்தம் அதிகமாக இருக்கும், சிலதுல ரெண்டுமே கலந்து இருக்கும். அப்போ இந்த பெண்ணினுடைய ரத்தம், அதாவது அந்த பெண்ணினுடைய ரத்தம் அதிகரிக்கும் போது குட்டையினுடைய கேரக்டர் அதிகமாக இருக்கும்போது அது நிச்சயமாக சொல்கிறேன் ஒரு 19 to 20வது மாதத்தில் பாலை வரும். அதாவது ஏறக்குறைய ஒரு 30 அப்போ என்ன சொல்கிறது ஒரு 26வது மட்டையில், அதாவது 19வது மாதம் சொன்னால் ஏறக்குறைய ஒரு 20, இது வந்து 22 நாளைக்கு ஒரு பாலை வரும், மட்டை வரும். வருஷத்துக்கு 18 பாலை வரும், மட்டை வரும், 300 காய்களுக்கு மேலே காய்க்கும். அப்போ 26வது மட்டையில் இந்த சீக்கிரம் பெண்ணினுடைய ரத்தம் அதிகரிக்கும் போது சீக்கிரம் வந்து இலை விரியும், விரிஞ்சது அது 26வது. இப்போ ஆணுடைய ரத்தம் அதிகரிக்கும் போது இது வந்து இன்னுமே சீக்கிரம் விரியலை பாருங்க, பாருங்க அது சீக்கிரம்
இருக்கிற இலை வந்து இங்க பாருங்க பிரிஞ்சிருச்சு பாருங்க. இங்க பாருங்க, இது இப்ப பாருங்க ஏறக்குறைய இது வந்து 6வது மாத கண்ணு, எல்லாமே இலை விரிஞ்சிருச்சு. இது இப்பதான் 6 to 7வது இலை விரிய ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாருங்க இப்பதான் விரியுது. அப்ப இதுவே ஒரு ஏறக்குறைய ஒரு 3 மாதம் வித்தியாசம் வருது பாருங்க. இந்த வித்தியாசம் தான் இந்த தென்னை மரத்தினுடைய அந்த வேரியேஷன் வியூவர்ஸ் வந்து 26 to 36 வந்து அனைத்து வாய்ப்பு வரும்னு சொன்னா அந்த வேரியேஷனுக்கு காரணம் அந்த பெண்ணினுடைய ரத்தம், அதாவது குட்டையினுடைய ரத்தம் அதிகரிக்கும் போது சீக்கிரம் பாலை வரும். ஆணனுடைய ரத்தம் அதிகரிக்கும் போது that is the male character which is dominate in the hybrid. அது டாமினேட் பண்ணும்போது அதோடைய கேரக்டர் வந்து கொஞ்சம் மட்டையிலிருந்து இதை கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். ஏறக்குறைய இந்த சிரஞ்சி விட்டு, அதாவது குட்டை நெட்டையோட மண்டை பார்த்துன்னு சொன்னா, மட்டையினுடைய லெந்தை பார்த்தின்னு சொன்னா தட் இஸ் ஸ்டாக் பெடிசின் இங்கிலீஷில் சொல்றது. நிச்சயமா சொல்றேன், ஒரு 7 மீட்டர் குறையாது. அப்போ 21 அடி நிச்சயமா வரும். 21, 7 அதுக்கு மேலே கூட வரும். நீங்கள் நல்லா பராமரித்து ஊட்டச்சத்து கொடுத்து முறைய தண்ணி கொடுத்து எல்லாம் பராமரிச்சுன்னு சொன்னால் நிறைய காய்க்கும். ஒரு வருஷத்துக்கு வந்து 300 காய்களுக்கு 350-400 காய்களுக்கு காய்க்கும். காயும் நல்லா பெருசாக இருக்கும். இளநீருக்கும் பயன்படுத்தலாம், தேங்காய்க்கும் பயன்படுத்தலாம், தொக்குராவுக்கும் பயன்படுத்தலாம். எண்ணெய் சத்து அதிகமாக இருக்கும். அப்போ வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கு வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு சொன்னால் அந்த குட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை பார்த்து ஒரிஜினல் கேரக்டர் இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது. அடுத்து இந்த 3வது இலை வந்து இங்கே பாருங்க, ஒன்று இது வந்து இலை வந்து கொஞ்சம் அகலமாக இருக்குது, கத்தி மாதிரி. அடுத்து 6வது to 7வது இலையில பிரிகிறது. ஒரிஜினலுடைய நம்முடைய குட்டை நெட்டையை வந்து இப்போ நம்ம வந்து இந்த ஏன் வேரியேஷன் இதில் வந்து அதுக்காக கம்மியாக இருந்தாலும் சீக்கிரம் காய்ப்பு வந்து ஏறக்குறைய ஒரு 300 காய்களுக்கு காய்க்கும். அது ஒரு 300 காய்களுக்கு மேலே காய்க்கும் என்று கூறி இப்போ நீங்கள் வந்து 100க்கு 100 வந்து குட்டை நெட்டையில் வந்து ஒரே சைஸ் மட்டையிலேருந்து ஒரே கேரக்டரில் வந்து ஒரே மாதிரி வராது. குட்டை நெட்டை எப்போதுமே ஹைப்ரிடில் சில வேரியேஷன் இருக்கும், சின்ன வேரியேஷன் இருக்கும். ஒரு 10%, 100க்கு 10-20 கன்றுடைய வேரியேஷன் கண்டிப்பாக இருக்கும். அப்படி இருந்தால் தான் நமக்கு வந்து இந்த பெண் இனத்தினுடைய கேரக்டர் அதிகரிக்கும் போது அதில் வந்து மகர்ந்த சேர்க்கைக்கு வந்து தேனீக்களுடைய அளவு, அதாவது நெக்டார்னு சொல்லுவாங்க, கனிடிவ், இந்த குட்டையில் வந்து அதிகமாகவே இருக்கும். அப்போ தேனீக்கள் நிறைய வரும். ஆகவே நீங்கள் போடும்போது எல்லாமே வந்து டாமினேஷன் கேரக்டராகவும் நம்ம போடக்கூடாது. குட்டையினுடைய ஹைப்ரிடில் ஒரு 100க்கு 10-20 பெண்ணினுடைய ரத்தம் அதிகமாக இருக்கும். சிலதில் ஆணுடைய ரத்தம் அதிகமாக இருக்கும். ஒரு 50-60-70% வந்து நியூட்ரலாக இருக்கும். அதாவது ஆணுடைய கேரக்டரும் பெண்ணினுடைய கேரக்டரும் சம பங்காக இருக்கும் என்று கூறி இப்போ நம்ம அந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் விவசாய பெருமக்களாகிய நீங்கள் உங்களுடைய தரிசு நிலமாக இருக்கட்டும், இல்லாட்டி உங்களுடைய இடங்களை எங்கிட்ட ஒப்படைச்சிட்டு என்னன்னா பசுமை பூமி நாங்களே வந்து அந்த இடத்தை ஆராய்ச்சி பண்ணி அந்த மண்ணினுடைய வளம், தன்மை, நீரினுடைய அளவு, அப்படி கரண்ட் இல்லாட்டு சோலார் வசதி, சொட்டு நீர் வசதி, ரோடு வசதி, லேண்ட் டெவலப்மெண்ட்டு, அப்புறம் பில்டிங் எப்படி பண்ணுறது, அப்புறம் தென்னங்கன்று. இப்போ இந்த பசுமை பூமியில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கலாம், இல்லாட்டி உங்களுக்கு இடங்கள் நிறைய இருக்கும், அதை பராமரிக்கிறதுக்கு ப்ராப்பரான டெக்னிக்ஸ் இல்லாமல் இருப்பீங்க. அப்படிப்பட்ட வெளிநாட்டு வாழ் இந்தியர்களாக இருக்கட்டும், இல்லை உள்நாட்டு வாழ் இந்தியர்களாக இருக்கட்டும், நீங்கள் வந்து அதை மாதிரிப்பட்ட விவசாய பெருமக்களாக இருக்கட்டும், பெரிய செல்வந்தர்கள், கோடீஸ்வரர்கள், நீங்கள் இந்த விவசாய தொழிலை, ஏன்னா இந்த விவசாயம் இல்லாட்டி இந்த கொரோனா வந்து எல்லாமே விவசாய தொழிலை வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆகையால் விவசாய பெருமக்களே நீங்கள் என்ன சொல்லி செய்கிறீங்கன்னு சொன்னால், நீங்கள் பசுமை பூமியில் நீங்கள் இந்த மாதிரி இடங்களை கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் நாங்களே இதை லெவலிங் பண்ணி நாங்களே நட்டு, இப்போ நாங்கள் தான் இந்த பசுமை பூமியில் இந்த தென்னங்கன்றுகளை எல்லாம் நடவு செய்து இந்த கிராஸு இந்த லெவலிங் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், அப்படி கரெக்டாக வந்து கிராஸ் வந்து அங்கே பாருங்க, அப்படி கிராஸ் நிறைய அப்படியே தெளிவாக தெரியும் பாருங்கள். இங்கே பாருங்கள், அதாவது 25 அடி அகலத்தில் பட் அந்த கிராஸு, அந்த இந்த நீள்வாக்கு எல்லாமே மாடர்னைஸ்டு ஃபார்ம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு நாங்கள் இங்கே பசுமை பூமி இந்த இடத்துல நாங்களே இந்த லேண்டை டெவலப் பண்ணி, ஏன்னா இவர் ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வந்தர், இவர் பெரிய தொழில் அதிபர், பல தொழில் நிறுவனங்களை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு அந்த இடத்த டெவலப் பண்ணுறதுக்கு ப்ராப்பரான டெக்னிக்கல் அட்வைஸ் இல்லாதனால நாங்களே இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில், வறட்சி மாவட்டம் இன்னும் பாருங்கள், நீங்கள்
பார்த்தீங்கன்னா இதில் விவசாய தென்னங்கன்றுகள் வாங்கும்போது அந்த தென்னங்கன்றுடைய தரம், குவாலிட்டி, அது எப்படி ஒட்டு கட்டியிருக்காங்க, அதோட தாய் எது, தந்தை எது, இது வந்து முறையாக காய்க்குமா, எத்தனை வருஷமாக இது காய்க்கும், இதை வந்து எப்படி பராமரிக்கிறது, இதனுடைய பூச்சி நோய் கட்டுப்பாடு என்ன, இதனுடைய ஊடுபயிர் என்ன, இதுக்கு எப்படி எவ்வளோ தண்ணி கொடுக்கணும், இதெல்லாம் பசுமை பூமி செய்து கொடுக்கிறது. விவசாய பெருமக்களுடைய வேத நூல் பசுமை பூமி என்று கூறிக்கொண்டு விவசாய பெருமக்களாகிய நீங்கள் வந்து இன்னைக்கு நம்ம முக்கியமாக பார்த்தது முட்டை நெட்டையில் அந்த கலப்பினத்தில் ஹைபிரிட்ல ஏன் வேரியேஷன் வருது, ஏன் 19 மாதத்தில் 26வது மட்டையில் பாலை வருது, ஏன் 36வது மட்டையில் வருது, அதாவது ஏன் ஒரு 19 to 20 to 25 30 மாதத்துக்குள்ள பாலை வருதுன்னு சொன்ன வித்தியாசத்தை நீங்கள் தெளிவாக பார்த்துட்டீங்க. இதை பசுமை பூமியை வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு தெரியப்படுத்தி அவங்களையும் உறவுகளையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. ஏன்னா பசுமை பூமி விவசாயிகளுடைய வேத நூல். என்னுடைய 25 வருடங்களுடைய ஆராய்ச்சியினுடைய கண்டுபிடிப்புகளை நான் பசுமை பூமியின் விவசாயிகளுடைய தோட்டத்தில் ஆராய்ச்சியின் வாயிலாக தெரியப்படுத்தி கொண்டிருக்கின்றேன். நீங்கள் உங்கள் தோட்டத்தில் கொடுத்தீங்கன்னு சொன்னால் பசுமை பூமி உங்கள் தோட்டத்துக்கு உள்ள வந்து எங்களுடைய ஆராய்ச்சி அங்கேயே நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதனுடைய அவுட்புட்டை உங்களுக்கு தருவோம் என்று கூறி விவசாய பெருமக்களாகிய நம்ம இனி கடன் இல்லாமல் மன நிம்மதியாக சந்தோஷமாக இந்த சமுதாயத்துக்கு உணவிடுகிறவர்கள் தெய்வத்திற்கு சமம் என்று கூறி விவசாய பெருமக்கள் அனைவரும் தெய்வத்திற்கு சமம் என்று கூறி பசுமை பூமியை நீங்கள் தொடர்பு கொண்டு எங்களுடைய ஹெல்ப்லைன் நம்பரு ஆராய்ச்சி சம்பந்தமாக மட்டுமே உள்ளவங்க என்னுடைய மொபைல் நம்பரை ஃபாலோ பண்ணுங்க என்று கூறி பசுமை பூமி வாடிக்கையாளர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.